ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். முதல் தசகத்தில் 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகே தாவகா ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வமாலோசிதமஜிதமயா நைவ மத்யாபிஜானே நோ சேஜ்ஜீவா கதம் வா மதுரதரமிதம் त्वत्वपुश्चित्रसार्द्रं नेत्रैशोस्त्रैश्च पीत्वा परमरससुधां भूतिपूरे रमेरन्. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா, கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா, பகுதர பகுதர பவகேதாவகா ஜீவபாஜாம் பவகேதாவகா ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வமாலோசிதம் இத்யேவம் பூர்வமாலோசிதம் அதிதமயா அஜிதமயா நைவ மத்யாபிஜானே நைவ மத்யாபிஜானே நோ சேஜ்ஜீவா நோ சேஜ்ஜீவா கதம் வா மதுரதரமிதம் மதுரதரமிதம் त्वत्वपुश्चित्रसार्द्रम् त्वद्वपुश्चित्रसार्द्रम् नेत्रैश्रोत्रैश्च पीत्वा नेत्रैश्रोत्रैश्च पीत्वा परमरस सुदाम्बोधि पूरे रमेरन्. இப்போ ஒவ்வொரு லைனையும் ஃபுல்லாக சொல்லலாம். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகேதாவகா ஜீவபாஜாம். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகேதாவகா ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வமாலோசிதம் அஜிதமயா நைவ மத்யாபிஜானே. இத்யேவம் பூர்வம் ஆலோசிதம் அஜிதமயா நைவ மத்யாபிஜானே. நோ சேஜ்ஜீவா கதம் வா மதுரதரமிதம் தத்வபுஷ்சித்ரசார்த்ரம். நோ சேஜ்ஜீவா கதம் வா மதுரதரமிதம் त्वत्वपुश्चित्रसार्द्रम् नेत्रैश्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्बोधिपूरे रमेरन्. नेत्रैश्रोत्रैश्च पीत्वा பரமரசசுதாம்போதி ரமேரன். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கை பார்ப்போம். மாயையால் வெல்லப்படாதவனே என்று பகவானை கூப்பிட்டுட்டு இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு அழகான கருத்தை ஸ்ரீ பட்டத்ரி கூறுகிறார். மக்கள் சம்சாரத்தில் படுற துன்பங்களை எல்லாம் பார்த்து பகவான் பண்ணுற சிருஷ்டிங்கிற காரியம் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு அவர் பல தடவை முதல்ல நினச்சிருக்காராம். ஆனால் இப்போ நான் அப்படி நினைக்கலன்னு சொல்கிறார். ஏன்னா பகவானோட திருமேனி அழகு, அறிவு, ஆனந்தத்தால் நிறைஞ்சிருக்கு. அதை கண்ணால் பார்த்தும் பகவானோட புகழை கேட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பேரானந்தங்கிற வெள்ளத்தில் அப்படியே மூழ்கி போகிறா. எவ்வளோ சந்தோஷம்! பகவான் இந்த சிருஷ்டியை செய்யாமல் இருந்திருந்தா இந்த இனிமையான அனுபவம் ஜீவர்களுக்கு கிடைச்சிருக்காதே. அதனால் இதுவும் சரிதான் அப்படின்னு நினைக்கிறார்.